வணவர்களே விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன் வரும். ஸோ என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு என்ன தசாபதினாலும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோட எந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிச்சிகராசி. ஸோ ரிச்சிகராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கலாம். செவ்வாய் போகின்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருந்து அது 8ல் உள்ளபோது கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக. வீடு வாசல் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த வண்டி வாகனம் விற்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேரில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் அதிபதி சாதத்தில் கொஞ்சம் இந்த ஒரு 3-4 நாள் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அந்த சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அதிபதியான சுக்கரன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியான தேவையில்லாத மனக்குழப்பங்கள் போனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் ரிச்சிகத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்பாவுடைய பேச்சுக்கள் சமயத்தில் மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரத்தின் இறுதி பகுதி வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா தொழிலில் ஒரு பெரிய பேராசை ஏற்படுத்தி நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறது நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் ஏதாச்சும் பெரிய லாபங்கள் தரும்னு சொல்லிட்டு ஏதாவது தொழிலை கொண்டு வருவாங்க. ஸோ அது ஏதாச்சும் எடுத்திங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. விருச்சிக லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 6ல் இருந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சுக்கரன் இப்போ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், வேலையில் ஒரு சின்ன டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அந்த ராகு உங்களுக்கு 5ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி சாரணும் போது தேவையில்லாத அலைச்சல், அதுவும் பிரயாணங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்கள் சின்ன மன உளைச்சல்கள் போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தியான குரு பார்த்திங்கன்னா 7ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியாழன் வெள்ளி கிழமைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். வீடு வாசல் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இதை பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தான் பார்த்து நடந்துக்குங்க.
அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபுத்தி, அந்த கேது வந்து 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்றங்கள் பிரயாணங்கள் மூலயமா வெளிநாட்டில் இருக்கணும், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அதனால் சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரும் பணம் வருவதற்கான பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 8ல் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்ர கிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, சனி வந்து வக்கரமாகுது, இன்றைக்கி வக்கரமாகுது, அது ஆகிடும் இதாகிடும்னு சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து வக்ர கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா, அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ தான் இந்த சனியுடைய விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது, கடக ராசிக்காரர். ஸோ கடக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தா இப்போ 8ல் சனி இருக்குது. ஸோ 8ல் சனி இருந்தால் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படுத்திடும், ரொம்ப பாடாப்படுத்திடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுங்க. இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும். பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தை வந்து சனி வக்கரமாக இருந்து, நீங்கள் கடக லக்னமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா, அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா வக்கரமாக போனால் அது குருவுடைய சாதத்தில் போகும்போது, அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம். ஓகேங்களா? எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும், அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை, குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்குமே ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது, பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து அது வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ வக்கர கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா, நார்மலாக மற்ற நாளெல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது, சும்மா நியூட்ரலாக இருக்கும் போதே. மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போது வக்கர கிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது. உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது, எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா பாதிப்பே இருக்காது. நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டேன் இதை பண்ணுறேன் சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க, ஒரு 3-4 கிரகம்லாம் வக்கரமாகனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அதே மாதிரி திருமண பொருத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் வக்கரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது. அது கோச்சாரத்தில், அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.